Please subscribe Sadhguru Sai Creations. உடல்ல நீளமான நரம்புகள் மற்றும் நர்வ் எண்டிங்ஸ் இதுதான் அதிகமாக பாதிக்கப்படும். சிறுநீரகம் தொடர்பான வர பிரச்சனைகளும் சர்க்கரை நோய் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏற்படுது. நமக்கு சர்க்கரையோட அளவு நம்ம ரத்தத்தில் அதிகமாகிட்டே போகுதுன்னா நிச்சயமாக பாதிப்பு ஏற்படுதுன்னு நம்ம சொல்கிறோம். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சர்க்கரை நோய் வந்துருச்சுன்னா உடலில் பல பிரச்சனைகள் பாடாப்படுத்துதுன்னு தான் சொல்லுவோம். முக்கியமாக நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள். இந்த கால் நரம்புகளில் என்னதான் ஆச்சுனே தெரில. தொட்டாலும் தெரிய மாட்டேங்குது. வெந்நீர் ஊற்றினாலும் என் காலில் சென்சேஷனே இல்லை. அடிபட்டாலும் தெரியல. கால் தரையில் வச்சு நடக்கிறேன்னா இல்லை செப்பல் என் காலில் இருக்கா இல்லையா எதுவுமே தெரியல. அந்த அளவுக்கு காலில் உணர்ச்சி இல்லாமல் இருக்குன்னு சொல்கிறோம். சர்க்கரை நோய் இருக்கும் பட்சத்தில் ஒரு 4-5 வருடங்கள் கழித்து நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நரம்புகள் மொத்தமாக பாதிக்கப்படுதுன்னு சொல்ல. முக்கியமாக இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய நரம்புகள் அதிகமாக பாதிக்கப்படுது. நம்ம மூளையிலிருந்து வரக்கூடிய நர்வ்ஸ், அதாவது நம்ம உடல்ல நீளமான நரம்புகள் மற்றும் நர்வ் எண்டிங்ஸ் இதுதான் அதிகமாக பாதிக்கப்படும் சர்க்கரை நோய் இருக்கும்போது. அப்போது நம்ம உடலில் நீளமான நரம்புகள் அப்படின்னு பார்க்கும்போது மூளையிலிருந்து அப்போ அந்த கால் பாதங்கள் வரைக்கும் வரக்கூடிய நரம்புகள் தான். அது அதிகமாக நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துது. இதற்கு அடுத்தது பார்த்தோம்னா சிறுநீரகம் தொடர்பான வர பிரச்சனைகளும் சர்க்கரை நோய் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏற்படுது. இப்போ இந்த கால்களில் மறுத்து போகிற பிரச்சனை இருக்குன்னா எந்த லெவல் சுகர் லெவல் எவ்வளவுக்கு அதிகமாக ஆகும்போது கால்களில் இந்த மாதிரி மறுத்து போகிற உணர்வு ஏற்படுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போது தொடர்ந்து நமக்கு சர்க்கரையோட அளவு 300-350க்கு மேலே நமக்கு போயிட்டே இருந்ததுன்னா நிச்சயமாக கால்களில் மறுத்து போகிற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படும். இதை தொடர்ந்து பார்த்தோம்னா, ஏன்னா இது கண்டினியூஸாக நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நமக்கு சர்க்கரையோட அளவு நம்ம ரத்தத்தில் அதிகமாகிட்டே போகுதுன்னா நிச்சயமாக பாதிப்பு ஏற்படுதுன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகரிக்க அதிகரிக்க நம்ம நரம்புகளில் பாதிப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது, மறுத்து போகிற மாதிரியான ஒரு உணர்வு. இதில் நிறைய பேருக்கு டயபெட்டிக் அல்சர் அப்படின்னு சொல்கிறோம். கால்களில் புண்கள் ஏற்படுற நிலைமை இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த வெரிகோஸ் அல்சர்ன்னு சொல்கிறோம். சர்க்கரை நோயாளிகள் நிறைய பேருக்கு இந்த வெரிகோஸ் வெயின் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது புண்களாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்போது சர்க்கரை நோயாளிகள் நம்ம கால்களை எந்த அளவு பாதுகாக்க வேண்டும், எந்தெந்த நிலைமையில் நமக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து அதை நம்ம பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்கணுன்றதை தெரிஞ்சுக்கணும். சர்க்கரை நோய் ஒரு 3-4 வருடங்களுக்கு மேலே இருந்துச்சுன்னா கால் பாதங்களில் எந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்குன்னு அப்பப்போ தெரிஞ்சுக்கணும். ஆரம்ப காலகட்டத்திலேயே நமக்கு ஒரு உணர்வு இல்லாத ஒரு நிலை இருக்குது, மறுத்து போகிற மாதிரி இருக்குது, நம்னஸ் இருக்குது, ப்ரிக்லிங் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குண்டூசி வச்சு கால் பாதத்தில் குத்திக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு தெரியும். அந்த மாதிரி இருக்கும்போது நிச்சயமாக நமக்கு பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இதற்கு அடுத்தது பார்த்தோம்னா அந்த மாதிரி கால் பாதங்களில், அதாவது கால் பாதங்களில் நமக்கு பாதிப்புகள் ஏற்படும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ ஆரம்பத்திலே இதை நம்ம கவனிக்காமல் கேர்லெஸ்ஸாக விடும்போது நிச்சயமாக நமக்கு பாதிப்புகள் ஏற்படும். அதாவது நாளடைவில் டயபெட்டிக் அல்சர் ஏற்படும். நிறைய பேர் பார்ப்போம் கால் பாதத்தில் நிறம் மாறிக்கிட்டே வருது. ரொம்ப டார்க் ஆகுது, லைட்டாக ப்ளூவாக இருந்தது, பிங்க் கலரில் இருந்தது ப்ளூவாச்சு, இப்போ பிளாக் ஆகிடுச்சு கால் அப்படின்னா காலில் ரத்த ஓட்டம் குறையுதுன்னு அர்த்தம். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறோம். ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தோம்னா கால்களில் இருக்கக்கூடிய கட்டை விரலை அகற்றியாக வேண்டும். அதில் பிளட் சர்க்குலேஷன் இல்லை, நெக்ரோசிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆம்புடேட் பண்ணி அதை ரிமூவ் பண்ணுவாங்க. அடுத்து ஒவ்வொரு விரல்களாக எடுக்கக்கூடிய நிலைமையும் இன்றைக்கு நிறைய பேருக்கு இருக்குது. ஏன்னா எனக்கு உணர்ச்சியே இல்லையே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கால்களில் சின்னதாக ஏதாவது அடிப்படுதுன்னா அந்த உணர்ச்சியும் நமக்கு தெரியாது. நாளடைவில் அந்த ரத்த ஓட்டமும் இல்லாததுனால சீக்கிரமாக அது இன்ஃபெக்ஷன் ஆகி நமக்கு அந்த புண்கள் ஆறாத ஒரு ரணமாக இருக்கும். அதாவது டயபெட்டிக் ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடிய டயபெட்டிக் அல்சர் காலில் இருக்கக்கூடிய அந்த புண்கள் பார்த்தோம்னா நல்லா வெளிர் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். ஏன்னா சுத்தமாக அதில் பிளட் சர்க்குலேஷனே இல்லாத மாதிரி
நாளுக்கு நாள் அதோட விளிம்பு வந்து அதிகரிச்சுக்கிட்டே வரும். ஸோ பார்டரில் வந்து ஒரு கலர்லேயும் உள்ள சென்டரில் வந்து அந்த ஊண்டோட சென்டரில் வந்து ஒரு கலர்லேயும் இருக்கும். பார்டர் வந்து லைட் எல்லோ கலரில் ரொம்ப வந்து அந்த சொதன்னு சீழ்கோத்த மாதிரி இருக்கும். ஏன்னா பிளட் சர்க்குலேஷனே இருக்காது. நார்மலாக இருக்கிற ஊண்டு வந்து நமக்கு நல்ல ரெட் கலரில் இருக்கும். இந்த டயபெட்டிக் அல்சர் பார்த்தோம்னா நல்ல ஊண்டு வந்து அந்த பார்டரில் மஞ்சள் நிறத்தில் படிஞ்ச மாதிரி இருக்கும். சென்டரில் வந்து லைட் பிங்க் கலரில் இருக்கும். ஸோ இது நாளுக்கு நாள் பெருத்துக்கிட்டே அதிகரிச்சுக்கிட்டே போகுது. கொஞ்சம் கொஞ்சமாக அதை கட் பண்ணி வேற நம்ம எடுப்போம். அந்த அளவுக்கு பாதிப்பை வந்து ஏற்படுத்தக்கூடியதாக அந்த டயபெட்டிக் அல்சர் வந்து இருக்கும். கால்களில் புண்கள். அப்போது நம்ம ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை கட்டுக்குள் வைக்கிறது ரொம்ப அவசியம். இந்த நிலைமை வராமல் இருக்கணும்னா இதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும்? சுகர் இருக்குன்னா நம்ம எல்லாருக்குமே படித்து சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, பார்டர் லைனில் சுகர் இருக்கா, இமிடியேட்டாக அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது உணவு மற்றும் பேசிக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய சித்த மருந்துகள். அதுக்கப்புறம் பல வருடங்களாக நமக்கு வந்து 5-6 வருடத்திற்கும் மேலாக சர்க்கரை நோய் இருக்குன்னா அதற்கேற்ற மருந்துகள் ஆல்ரெடி நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம்னா அது கூட சப்போர்ட்டிவாக நம்ம வந்து சித்தா மெடிசின்ஸ் எடுத்து நம்ம இந்த மாதிரி பெரிய பாதிப்புகள் வராமல் பாதுகாத்து கொள்ளலாம். கால்கள்லையும் மறுத்து போகிற மாதிரியான ஒரு உணர்வு இருக்குது, ஊசி வைத்து குத்துற மாதிரியான ஒரு உணர்வு இருக்குன்னா இமிடியேட்டாக அதற்கான சிகிச்சைகளை நம்ம எடுக்கணும். தினமும் நம்ம பாதங்களை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னா, கால் பாதங்களில் தினமும் காலை மாலை 2 வேளை, ஸோ ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் நம்ம என்ன பண்ணோம்னா ஹாட் வாட்டர் எடுத்துக்கணும். ஹாட் வாட்டரில் கொஞ்சம் கால்களை ஒரு டப்பில் வந்து 2 காலையும் நல்லா முக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5லிருந்து 10 நிமிடங்கள் வரைக்கும் வைக்கணும். அந்த தண்ணியில் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். திரிஃபலா பொடியும் அதில் சேர்த்துக்கலாம். திரிஃபலா பொடி, மஞ்சள் பொடி இரண்டுமே அந்த தண்ணீரில் போட்டு கால்களை வந்து அதில் கொஞ்சம் நேரம் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம கால்களில் ரத்த ஓட்டம் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் கால்களில் ஈரம் இல்லாமல் நம்ம நல்லா துடைச்சிட்டு லைட்டாக ஏதாவது ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். கோகோனட் ஆயில் வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தூக்கிறதுக்கு போகலாம். இப்போது கால்களில் நமக்கு அல்சர் வருது, மைல்டாக நமக்கு வந்து டயபெட்டிக் அல்சர் வருது அப்படின்னா, கால்களில் புண்கள் ஸ்டார்ட் ஆகுதுன்னா இம்மிடியட்டாக அதற்கான சிகிச்சை முறைகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது. ஆல்ரெடி நம்ம உள்ளுக்கு எடுக்கிற மருந்துகளோடு சேர்த்து எக்ஸ்டர்னலாகவும் இந்த மெடிசன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அதாவது இதுக்கு முக்கியமாக பச்சை எண்ணெய் அப்படின்னு சொல்லக்கூடிய மத்தன் தைலம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்குது. இந்த தைலம் எக்ஸலண்ட்டாக எவ்வளவு நாள்பட்ட நமக்கு வந்து டயபெட்டிக் அல்சராக இருந்தாலும் இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த மத்தன் தைலத்தை நம்ம என்ன நல்ல ஒரு காட்டனில் டிப் பண்ணி அந்த அல்சர் இருக்கக்கூடிய இடத்துல வச்சு கட்டிடணும். காலை இரவு ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். தொடர்ந்து இந்த மத்தன் தைலத்தை வச்சு நம்ம கட்டிக்கிட்டே வந்தோம்னா புண்கள் பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அது சரியாகும். அதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த ஆவாரம் இலைகள் இருக்குது இல்லைங்களா, இந்த மத்தன் தைலமே நிறைய பேருக்கு எக்ஸலண்ட்டான ஒரு ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் நம்ம இதை வந்து ஃபாலோ பண்ணணும். இதில் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு இலை அப்படின்னு பார்த்தோம்னா ஊமத்தன் இலை. இந்த ஊமத்தன் இலையை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஆயில் தான் பச்சை எண்ணெய் அப்படின்னு சொல்லக்கூடிய மத்தன் தைலம். ஊமத்தை இலையை பயன்படுத்தி எண்ணெயாக காய்ச்சி இன்னும் சில மூலிகைகள் வந்து இதில் இருக்குது. காப்பர் சல்ஃபேட், துருசு மாதிரியான பொருட்கள் எல்லாமே சேர்த்து இதில் நம்ம செய்கிறோம். இதை நம்ம வந்து புண்கள் மேலே நம்ம தடவிக்கிட்டே வரும்போது ஒரு நாளைக்கு 2 முறை வைத்து அந்த புண்களில் வைத்து கட்டும்போது நல்லாவே குணமாகுது. அதற்கு அடுத்தது ரொம்ப சிம்பிளாக இன்னொரு மெத்தட் என்னென்னா, ஆவாரம் பூவோட இலைகள், ஆவார இலைகளை எடுத்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். நல்லெண்ணெயில் அந்த பேஸ்ட்டை போட்டு அந்த அரைத்த விழுதை போட்டு காய்ச்சணும். ஸோ காய்ச்சி கொஞ்சம் பாதி அளவுக்கு சூடான உடனே அந்த எண்ணெயோடு எடுத்து அந்தந்த புண்கள் மீது வைத்து நல்லா டைட்டாக கட்டிடணும். ஸோ ஒரு நாளைக்கு இதுவுமே 2 முறை நம்ம செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா கால்களில் இருக்கக்கூடிய புண்கள் குணமாகும். அதே மாதிரி சர்க்கரை நோயை உடனடியாக நம்ம கட்டுக்குள் கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி இன்சுலின் எடுத்துகிட்ருக்கேன், டேப்லெட்ஸ் எடுத்துகிட்ருக்கனாலும் அதனோடு சேர்த்து நம்ம சித்த மருந்துகளை ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ சித்த மருந்துகள் அப்படின்னு சொல்லும்போது இதில் நிறைய மருந்துகள் இருக்குது. ஆவாரை குடிநீர் இருக்குது, ஆவாரை பஞ்சாங்கம், நாவல்கோட்டை கற்பம் மருந்து நம்ம ஸ்பெஷல் மெடிசனாக கொடுத்துட்ருக்குறோம். அதே மாதிரி போகர் மகாவில்வாதி கற்பம் அப்படின்ற மெடிசனும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். இது எல்லாமே தொடர்ந்து நம்ம சாப்பிடும்போது சர்க்கரை நோய் அப்படின்றது ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தாலும் ரொம்ப நாட்பட்டு இந்த மாதிரி கால்களில்
புண்கள் இருந்தாலும் அதையுமே வந்து முழுவதுமாக குணப்படுத்தலாம். சர்க்கரை நோய் இருக்குன்னா அது ஆரம்ப காலகட்டத்திலே சரி செய்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அவசியமான ஒன்றுன்னு சொல்லலாம். ஏன்னா நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக போக போக அது பல பிரச்சனைகளை நமக்கு உடலில் உண்டாக்குது. ஸோ ஆரம்ப காலகட்டத்திலே இந்த சர்க்கரை நோய் குணப்படுத்துறது ரொம்ப எளிமையானது. ஸோ வாழ்நாள் முழுவதுமே சர்க்கரை நோய் இல்லாமலும் நம்ம ஆரோக்கியமாக சித்த மருத்துவம் எடுக்கும்போது வாழ முடியும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.